தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்மை காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், முதலாவது வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதை நாம பெற்றுக்கொள்வதற்காக ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்க. ஒருத்தன் இஸ்மவேல், இன்னொருத்தன் ஈசாக். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யார திட்டம் பண்ணி வச்சிருந்தாருன்னா வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரனா ஈசாக்க கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன் தான் சொன்னார். அவனிடத்திலிருந்து பிறந்தவன் இல்லையா அவன். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்காக ஆபிரகாம் காத்திருந்தார். ஈசாக்கை சுதந்திரிக்க காத்திருந்தார். சாராள் காத்திருந்தாள். காத்திருந்தாதான் வாக்கு தத்தத்தை நாம சுதந்திரித்து கொள்ள முடியும். காத்திருக்கலைன்னா பெற முடியாது. அதுக்கு நாம என்ன தகுதிகள் வேணும்னா இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் தெய்வமா நம்பணும். 1. 2வது காரியம், அவரை மாத்திரம்தான் நாம விசுவாசிக்கணும். அவருடைய வழியில தான் நாம நடக்கணும். அப்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் வாக்கு தத்தம் சொந்தமாகும். அல்லேலூயா. ஆமென்.